ஆக்சுவலா எத்தன பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரியல. நியர்லி காஷ்மீர்ல பஹல்காம்ன்ற பிளேஸ்ல 26 இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணி கொல்லப்பட்டுருக்காங்க. நெறைய பேர் வந்து என்ட்டயுமே கேட்டிருந்தாங்க. "ஏன் ப்ரோ நீங்க வந்து ஒரு ஸ்டோரி ஆட் பண்ணல? இத பத்தி நீங்க எதுவுமே பண்ணவே இல்ல." அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு ஸ்டோரி ஆட் பண்றதாலயோ, இல்ல நம்ம இத பத்தி நான் பேசுறதாலயுமே எதுவுமே ஆக போறதில்ல. பட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி 0% நாலேட்ஜ்ல இருக்காங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. நார்மலா ஆக்சுவலா நான் எனக்கு ரொம்ப கடுப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நார்மலா நான் வாக்குல ஸ்டோரி எப்பவுமே தள்ளிட்டே இருப்பேன். அந்த மாரி தள்ளிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிப்லி ஆர்ட்ல ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து மடியில ஒரு கீழ படுத்துட்டு இருக்க மாரி, அவங்கள பார்த்துட்டு இருக்க மாரி ஒரு கிப்லி ஆர்ட் பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரியா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறமா லேட்டரா தான் எனக்கு புரிய வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டோரி என்னன்னா, அந்த அந்த கேர்ளுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ஒரு 7 டேஸ் தான் ஆகுது. அந்த மேன் வந்து ஒரு நேவி ஆஃபீசரு. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஷ்மீர்ல டூருக்காக போயிருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ணி கில் பண்ணப்பட்டுருக்காங்க. அத பார்த்து வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இது பண்ணிட்டுருக்காங்க. பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து கிப்லியா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோரி போட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சுத்தமா. இந்த அளவுக்கு லைக் அவனுங்க வந்து ஒரு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத விடுங்க. அவங்களோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இருக்கலாம். மேபி எனக்குமே தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் பேர்ல வந்து அவங்க வந்து கேட்டுருக்காங்க. நீங்க வந்து என்ன ரிலிஜியன் சொல்லுங்க. ரிலிஜியன்ஸ் அவங்க சொல்லும்போது, வேணும்னே ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறையா இத போயிட்டு உங்க பிரைம் மினிஸ்டர்ட்ட சொல்லுங்க. இந்த மாரிலாம் நெறைய விஷயம் சொல்லி ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட மைண்ட் ஆஃப் என்னவா இருக்குன்னா, நம்ம இந்த மாரிலாம் பண்ணும்போது, அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் உருவாகும். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் பேர்ல அவங்களே ஒரு சண்டை போட்டுப்பாங்க மாத்தி, மாத்தி. அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் அவங்களோட ஒரு பிளானா இருக்கும். அந்த டைம்ல வேற ஏதாச்சும் பண்ணலான்னும்போது. ஸோ இந்த மாரி இதே மாரி சிச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்கேயுமே பண்ணிட்டுருக்காங்க நெறைய பேர். நான் மார்னிங்லேருந்து நெறைய ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன தெரிய வந்தது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து இந்த டெரரிஸ்ட்டு. இவங்க மட்டும் தான் டெரரிஸ்ட்டு. இவங்க தான் இத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைப் ஆஃப் பீப்பிள்ஸ். இன்னொரு அதுக்கு வந்து அந்த பீப்பிள்ஸ் வந்து, இல்ல நாங்க வந்து அந்த மாரிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்ளை ஸ்டோரி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க என்ன நெனச்சாங்களோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இவ்வளோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. இத பத்திலாம் ஏதாச்சும் பேசி 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. இத பத்தி இதுக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஏன்னா புல்வாமா அட்டாக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலருந்து கண்டிப்பா ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாங்க. பெரிய ரிவெஞ்ச் அது. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குமே எடுப்பாங்க. பட் இந்த மாரி நம்ம ஏதாச்சும் எடுக்க சொல்லி பேசினா, நம்ம சொல்றதால பெருசா நடந்துற போறதில்ல. 4 பேருக்கு தெரிய போகுது. இந்த மாரி ஏதாச்சும் பண்ணா பரவால்ல. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இவங்க தான் பண்ணாங்க. அத நான் சொல்ல விரும்பல. இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள குறை சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. எதுக்கு தேவையே இல்ல. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, அத இக்னோர் பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு. ரொம்ப ஆக்சுவலா குரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாரி ஒரு செயல பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து மனிதநேயம் இல்லாதவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இடம் இல்ல அப்டின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. அவங்கள போயிட்டு நீங்க அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறது நிஜமாவே நம்ம இந்தியால நம்ம எல்லாருமே எப்டி இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேத்த மாரி இருந்துக்கோங்க. தயவு